Attention all NEET aspirants. Are you searching for best NEET online coaching? There is a good news for you. Here is a top-notch course for you. Beat the NEET with Marathon 2.0 batch. Get mentored by India's best teachers. Marathon 2.0 batch consists of concept teaching, problems, shortcuts, practice assignments, part and full test. Boost your NEET rank by joining our NEET Marathon batch. Highlights of Marathon 2.0 batch: learn exam strategies, doubt solving session, discussion forum, counseling session, concepts to strengthen weak areas, weekly questions and assignments. Grab the chance to be in Marathon 2021. Enroll now for free. For more details visit www.edu.neetscoreup.com. Kingdom Monera. What is Kingdom Monera? Unicellular prokaryote. Prokaryoteனா என்ன? What is prokaryote? ஒரு நியூக்ளியஸ்னு எடுத்துட்டா அந்த நியூக்ளியஸ்ல என்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்கும்? நியூக்ளியர் மெம்பரேன் இருக்கும், தென் நியூக்ளியோபிளாசம் இருக்கும், தென் நியூக்ளியோலஸ் இருக்கும், அடுத்தது குரோமாட்டின் ரெட்டிகுலம். இதுதான் 4 கேரக்டர். இந்த 4 பார்ட்ஸ்ல ஏதாவது ஒன்று ஆப்சென்ட் ஆனா கூட தட் nucleus is called as prokaryotic nucleus. So இந்த 4 பார்ட்டுமே இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னன்னு பேரு யூகரியோட்டிக் நியூக்ளியஸ்னு பேரு. 4 கேரக்டர்ல ஒன்னு ஆப்சென்ட்டா இருந்தா கூட அது ப்ரோகாரியோட்னு பேரு. பாக்டீரியா ஆர் சோல் மெம்பர்ஸ் ஆஃப் த கிங்டம் மோனிரா. மெயின் வந்து என்னது? பாக்டீரியாஸ். They are the most abundant microorganism. So மொனிரானோனே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர்றது வந்து என்னது? பாக்டீரியா. ஏன்னாக்கா abundant organism-ஆ இருக்கு. So it is under மொனிரா. Almost everywhere அது இருக்கு. Hundreds of bacteria are present in handful of soil. ஒரு soil வந்து ஒரு கை நிறைய எடுத்தீங்கன்னா அதுல வந்து ஃபுல்லா பாக்டீரியா இருக்கும். They also live in extreme habitats such as hot spring. ஹாட் ஸ்ப்ரிங்ல இருக்கும், டெசர்ட்ல இருக்கும், ஸ்னோல இருக்கும், டீப் ஓஷன்ஸ்ல இருக்கும், எல்லாத்துலயுமே இருக்கும். வேர் வெரி ஃபியூ அதர் லைஃப் ஃபார்ம்ஸ் சர்வைவ். அங்கெல்லாம் வந்து இதெல்லாம் வாழவே முடியாது அப்படின்ற இடத்துல கூட பாக்டீரியாஸ் இருக்கும். மெனி ஆஃப் தம் லிவ் இன் அதர் ஆர்கானிசம்ஸ் ஆஸ் parasite. Bacteria is grouped based on the structure, shape, grouped under 4 categories. It is divided into 4 categories. 4 categories எதை பேஸ் பண்ணி இருக்கு? ஷேப்பை பேஸ் பண்ணி இருக்கு. இது கண்டிப்பா கேட்கக்கூடிய கொஸ்டின். என்னது? 4 categories. 4 categories ஷேப் பேஸ் பண்ணி இருக்கு. ஒன்னு வந்து ஸ்பெரிக்கல் காக்கஸ். ஸ்பெரிக்கல் காக்கஸ் வந்து ப்ளூரல் என்ன? காக்கை. ராட் ஷேப்டு பேசிலஸ். ஸ்பெரிக்கல், ராட் ஷேப்டு, தென் ஸ்பைரல் ஷேப்டு, தென் விப்ரியோ. ஸோ ஸ்பெரிக்கல் ஷேப் வந்து ஸ்பெரிக்கலாக இருக்கும் ஸ்ட்ரக்சர், ராட் வந்து ராட் ஷேப்டு, ஸ்பைரல் வந்து ஸ்பைரலி காயில்டு, தென் விப்ரியோ வந்து கமா ஷேப்டு. இது நம்ம லோயர் கிளாஸில் படிச்சிருக்கோம் இல்லையா? இதோ இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள். காக்கை, பேசிலஸ், பேசிலை, ஸ்பைரிலம், விப்ரியோ. இது வந்து என்னது? காக்கஸ். ஸ்பெரிக்கல் ஷேப், பேசிலஸ், ஸ்பைரிலம், then vibrio. Though bacterial structure very simple, they are very complex in behavior. Compared to many other organisms, bacteria has grouped most extensive metabolic diversity. Some of the bacteria are autotrophic, food prepare பண்ணும். சிலது வந்து inorganic substance பேஸ் பண்ணியிருக்கும். So they may be photosynthetic autotroph, chemosynthetic autotroph. Autotroph்னு எடுத்துட்டா photosynthetic, bacteriaன்னு எடுத்துட்டா autotrophic, heterotrophic. photosynthetic இப்போ இத லைட்டை பேஸ் பண்ணி சிந்தசிஸ் பண்றது. நெக்ஸ்ட் chemosynthetic, கெமிக்கலை பேஸ் பண்ணி சிந்தசிஸ் பண்றது. that is autotrophic is divided into photosynthetic and chemosynthetic.
ஸோ இப்போ பாக்டீரியா இந்த மொனிரா வந்து எப்படி டிவைட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்டீரியா சில இதில் வந்து பாக்டீரியானுடைய ஷேப்பை பேஸ் பண்ணி டிவைட் பண்ணுறது. சில இதில் வந்து எப்படி பாக்டீரியா இஸ் டிவைடட் இன்டு ஆர்கிபாக்டீரியா அண்ட் யூபாக்டீரியா. ஸோ அப்போ மொனிராவை எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொனிரா இஸ் டிவைடட் இன்டு ஆர்கிபாக்டீரியா, பாக்டீரியா and eubacteria. So archibacteria na என்னது? Archibacteria it depend on chemicals பேஸ் பண்ணி அது வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணும். பாக்டீரியா பார்த்தீங்கன்னா அதில் எப்படி இருக்கும், சாப்ரோஃபிட்டிக் பாக்டீரியா, பாராசிட்டிக் பாக்டீரியா இதெல்லாம் இருக்குது. யூபாக்டீரியானா ட்ரூ பாக்டீரியா, அது வந்து ஆட்டோட்ராஃபிக் பாக்டீரியாவாக இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். Archibacteria is divided into thermoacidophils, basophils, then methanogens. So 3 types. ஒன்று வந்து தெர்மோஅசிடோஃபில்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஹை டெம்பரேச்சர் ரீஜன்லேயும் ஹை அசிடிட்டி ரீஜன்லேயும் வாழக்கூடிய அந்த பாக்டீரியாவுக்கு பேர் தெர்மோஅசிடோஃபில்ஸ்னு பேர். பேசோஃபில்ஸ்னால் ஹை பேசிசிட்டி ஜாஸ்தியாக இருக்கிற அதில் வாழக்கூடிய அனிமல்ஸுக்கு, அதாவது அனிமல்ஸ் கிடையாது, அதில் வாழக்கூடிய பாக்டீரியாஸுக்கு பேர் பேசோஃபில்ஸ்னு பேர். மெத்தனோஜென்ஸ்னால் இது வந்து மார்ஷி ஏரியாவில் இருக்கக்கூடிய, இதுதான் 3 டிவிஷன். ஆர்கிபாக்டீரியா டிஃபர் ஃப்ரம் அதர் பாக்டீரியா ஹேவிங் செல் வால் ஸ்ட்ரக்சர். திஸ் ஃபீச்சர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார், இப்போது மற்ற பாக்டீரியாலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் வரும்போது அது இறந்துடும். ஆனால் இந்த தெர்மோஅசிடோஃபில்ஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 180 to 110 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் இட் வில் வித்ஸ்டாண்ட். ஆசிடிட்டி பார்த்திங்கன்னா pH வந்து 2 வரைக்கும் போகும். ஸோ அது வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும். மெத்தனோஜென்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் ரூமினன்ட் கேட்டல்ஸ்லாம். ரூமினன்ட் அனிமல்ஸ்னால் என்னது, ரூமினன்ட் ஸ்டொமக் இருக்குது, 4 கட்டு வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ இந்த கேட்டல்ஸ் எல்லாம் என்ன செய்யுது, ஒரு முதல்ல ஃபுட்டை எடுத்துக்கும், அதை வந்து என்ன செஞ்சுக்கும், முதல்ல ஸ்டோர் பண்ணிக்கும். அதுக்கடுத்து சும்மா இருக்கும்போது தான் அது வந்து அசை போடும். அதுக்கு தான் வந்து அப்போ அந்த 4 சேம்பர் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டொமக் உள்ள அனிமல்ஸுக்கு இந்த மெத்தனோஜன் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ருமெனோகாக்கஸ்னு பேர். அந்த ருமெனோகாக்கஸ் வந்து எதில் இருக்குது, கேட்டில்ஸ் ஸ்டொமக்கில் இருக்குது. அதனுடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இட் கம்பைன் வித் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ப்ரிப்பேர் பயோகேஸ். அதே போல் மெத்தனோகாக்கஸ்னு ஒன்று இருக்குது. இந்த மெத்தனோகாக்கஸ் என்ன செய்யுதுன்னா, கவு டங் இருக்கு இல்லையா, அதிலிருந்து கார்பன் டை ஆக்சைடில் அதோட கம்பைன் ஆகி மீத்தேனை கொடுக்குது. யூபாக்டீரியா தான் ட்ரூ பாக்டீரியான்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா presence of cell wall if motile flagellum present. இப்போ இதில் வந்து இப்போ இந்த யூபாக்டீரியான்ற என்னது, ஆட்டோட்ராஃபிக் பாக்டீரியா. ஆட்டோட்ராஃபிக்னா இட் ப்ரிப்பேர்ஸ் இட்ஸ் ஓன் ஃபுட். ஸோ இப்போ இந்த சைனோபாக்டீரியாலாம் வந்து என்னது, சைனோபாக்டீரியா ஆல்சோ கால்டு ப்ளூ கிரீன் ஆல்கே ஹேவ் சிமிலர் குளோரோஃபில் ஏ. இப்போ குளோரோஃபில் ஏ இருந்ததுன்னா கண்டிப்பாக இட் ப்ரிப்பேர்ஸ் இட்ஸ் ஓன் ஃபுட். ஸோ ஆட்டோட்ராஃபிக்காக கண்டிப்பாக இருக்கும் குளோரோஃபில் ஏ இருக்கிறதுனால. ஸோ த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சைனோபாக்டீரியா தான். இப்போ எர்த்லேயே வந்து ஃபஸ்ட்டு சைனோபாக்டீரியா தான் என்ன பண்ணிச்சு, ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃபாக இருந்தது. தி சைனோபாக்டீரியா ஆர் யூனிசெல்லுலர், கொலோனியல் அண்ட் ஃபிலமெண்டஸ். ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருக்கும், மெரைன் வாட்டர், டெரஸ்ட்ரியல் எல்லா இடத்துலையுமே இருக்கும். The colonies are generally surrounded by gelatinous sheath. They often form blooms in polluted water bodies. So it forms a bloom na என்னது, அப்படியே வந்து ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிக்கும். இது ஆக்குபை பண்ணிக்கிறதுனால என்ன ஆயிடுது, water will be polluted.
Some of the organism can fix atmospheric nitrogen. Atmospheric nitrogen ஃபிக்ஸ் பண்ணது எப்படின்னா, இது ஹெட்ரோசிஸ்ட்ன்றது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஹெட்ரோசிஸ்டுக்கு இருக்கிற ஸ்ட்ரக்சரு அதுதான் என்ன பண்ணுது, அதில் வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸிங் ஜீன், நிஃப் ஜீன்னு பேர். அது பேர் நிஃப் ஜீன் இருக்கிறதுனால இட் ஃபிக்ஸஸ் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், நாஸ்டாக் அண்ட் ஹனபீனா. கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப்ன்றது என்னது, கெமிக்கலை பேஸ் பண்ணி இட் ப்ரிப்பேர்ஸ் இட்ஸ் ஓன் ஃபுட். ஸோ ஹெட்ரோசிஸ்ட் இந்த ஏரியாவில் தான் நிஃப் ஜீன் இருக்கும். இட் ஃபிக்ஸஸ் அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன். ஸோ கீமோசிந்தட்டிக் பாக்டீரியா என்ன செய்யுது, ஆக்சிடைஸ் வேரியஸ் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் சச் அஸ் நைட்ரேட், அமோனியா, இதெல்லாம் வந்து என்ன பண்ணிடுது, ஆக்சிடைஸ் பண்ணிடுது. ரிலீஸ்டு எனர்ஜி. ஸோ அல்டிமேட் எய்ம் என்ன, ஆட்டோட்ராஃபிக்கு அல்டிமேட் எய்ம் என்ன, ஏடிபி கிடைக்கணும். ஒன்று இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபோட்டோஸ், லைட்டை டிபெண்ட் பண்ணி ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா தட் இஸ் ஃபோட்டோசிந்தட்டிக்காக மாறுது. இன்கேஸ் வந்து கெமிக்கலை பேஸ் பண்ணி ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அது வந்து என்னது, கீமோசிந்தட்டிக்காக மாறுது. ஸோ இப்போ இந்த கெமிக்கலை பேஸ் பண்ணி இருக்கிறதுல வந்து ஆக்சிடைஸ் இந்த கெமிக்கலோட சேர்ந்து ஆக்சிடைஸ் பண்ணி it produces ATP. They play great role in recycling nutrient. இது வந்து நியூட்ரியண்ட்டை ரீசைக்கிள் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது, நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் சல்ஃபர். ஹெட்ரோட்ராஃபிக் பாக்டீரியா இதை தவிர ஆட்டோட்ராஃபிக் அண்ட் ஹெட்ரோட்ராஃபிக்னு பார்க்கலாம். ஆட்டோட்ராஃபிக் தான் என்னது, ஃபோட்டோசிந்தட்டிக் அண்ட் கீமோசிந்தட்டிக். Heterotrophic bacteria are most abundant in nature. Majority are important decomposers. இதில் மெயினாக என்ன இருக்குது, decomposers-ஆ இருக்குது. Many of them have significant impact on human affairs. They helpful in making curd from milk. இது வந்து என்னது, helpful bacteria, useful bacteriaவும் இருக்குது, இதுவும் இருக்குது. So curd from milk, then production of antibiotics, fixing nitrogen in legume, root. Some are pathogen causing damage to human being. பேத்தோஜனாகவும் சிலது இருக்கு. கிராப்ஸ் எல்லாத்துக்குமே கொஞ்சம் பேத்தோஜனாக இருந்து கிராப்ஸு, ஃபார்ம் அனிமல்ஸ், பெட்டு, இதெல்லாமே அது வந்து என்னது, டிசீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. காலரா, டைஃபாய்ட், டெட்டனஸ், சிட்ரஸ் கேன்கர், இதெல்லாம் அனிமல்ஸில் கொடுக்குது. பிளான்ட்டில் வந்து சிட்ரஸ் கேன்கரை கொடுக்குது. இதெல்லாம் வந்து டிசீஸ் காஸ்டு பை டிஃப்ரெண்ட் பாக்டீரியா. உங்களுக்கு இதில் எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு டிசீஸ் கொடுத்துட்டு இது வைரஸால் வருதா இல்லை பாக்டீரியாவில் வருதா அப்படின்னு கேட்பாங்க. இந்த நேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஹியூமன் பீயிங்கில் வரும்போது பேத்தோஜன் வந்து ஹியூமன் பீயிங்லேயும் இருக்குது, ஃபார்ம் அனிமல்லையும் இருக்குது, க்ராப்லேயும் இருக்குது, பெட்லேயும் இருக்குது. ஒன்னொன்றுலேயும் என்னென்ன மாதிரி டிசீஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலரா, டைஃபாய்ட், டெட்டனஸ், இதெல்லாம் வந்து ஹியூமன் பீயிங்கில். பிளான்ட்டில் வரும்போது சிட்ரஸ் கேன்கர். அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. ஸோ டிவைடிங் பாக்டீரியம், பாக்டீரியா வந்து என்னது, ஃபிஷன், டிவைட் பை ஃபிஷன், பைனரி ஃபிஷன். எதனால் இதுக்கு பேர் பைனரி ஃபிஷன்னு பேர், when it divide into two it is called a binary fission. Bacteria reproduce mainly by fission. Sometimes under unfavorable condition produce spore. Unfavorable condition, அதுக்கே unfavorable condition. அதுக்கேன்னாக்கா இப்போ ஆர்கி பாக்டீரியா மட்டும்தான் ஹை டெம்பரேச்சர், ஹை அசிடிட்டிலாம் அது தாங்கக்கூடியது, ஹை பேசிசிட்டிலாம் தாங்கக்கூடியது, பேசோஃபில்ஸ் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் எல்லா பாக்டீரியாவும் அதே மாதிரி இருக்காது. பாக்டீரியாலாம் என்னது, அன்ஃபேவரபிள் கண்டிஷனை எதிர்நோக்கும். அந்த மாதிரி அதை ஃபேஸ் பண்ணும்போது இந்த கண்டிஷனில் இட் ப்ரொடியூசஸ் ஸ்போர்ஸ். They are also reproduced by sort of sexual reproduction by adapting primitive DNA transfer from one bacterium to another bacterium. ஸோ இதுலேயே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் நடக்குது. அதில் வந்து மேல் பாக்டீரியா, ஃபீமேல் பாக்டீரியான்றது இல்லாமல் ஜஸ்ட் இட் ட்ரான்ஸ்ஃபர் டிஎன்ஏ ஃப்ரம் ஒன் பாக்டீரியம் டு அனதர் பாக்டீரியம். அடுத்த டைப்பு பார்த்திங்கன்னா மைக்கோபிளாஸ்மா. அப்போ எப்படி நீங்கள் வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொனீரான்னு போட்டுட்டு ஆர்கி பாக்டீரியா, bacteria is divided into cyanobacteria, then mycoplasma, archaebacteria is divided into
thermoacidophils, basophils, மெத்தனோஜன்ஸ். இது மாதிரி போட்டுக்கணும். மைக்கோபிளாஸ்மாவுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் சேஞ்சஸ் இட்ஸ் பாடி ஷேப் நவ் அண்ட் தென். ஒரு நிமிஷத்தில் வரைக்கும் ஒரு ஷேப்பில் இருக்காது, அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து த ஒன்லி ஆர்கானிசம் விச் லேக்ஸ் செல்வாலே கிடையாது. அப்போ அனிமல்லாம் கூட என்ன இருக்குது, செல்வால் கிடையாது, கம்ப்ளீட்லி லேக்ஸ் செல்வால். ஸ்மாலஸ்ட் லிவிங் செல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்கோபிளாஸ்மா. வித்தவுட் ஆக்சிஜனில் இது லீவ் பண்ணும். ஸோ இட் இஸ் பேத்தோஜெனிக் டு அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். With this we finish our today's session. Support our channel, like our channel. லைக் பண்ணுறதோடு நிறுத்திக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு. தென் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல், தென் ப்ரெஸ் த பெல் ஐக்கான். அப்போ தான் உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வந்து ஒரு லைவ் செஷன் வரோம் அப்படின்னா உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், விஷ் யூ ஆல் சக்ஸஸ்.